மகேஷ் குடிபோதையில் பேசியதை மயில்வாகனம் வீடியோவாக பதிவு செய்து அதை சாமுண்டீஸ்வரியிடம் கொடுத்து நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க. இன்றைய எபிசோடில் மயில்வாகனம் மாப்பிள்ளை மகேஷ் பற்றி பல விஷயத்தை நான் சொல்லப் போகிறேன். அதை பற்றி கேட்டால் நீங்கள் இந்த கல்யாணத்தையே நிறுத்தி விடுவீர்கள் என்று சொல்ல, சாமுண்டீஸ்வரி முதலில் என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் என்கிறாள். இதையடுத்து மகேஷ் குடிபோதையில் உளறிய வீடியோவை காட்ட, அந்த வீடியோவில் ஆடியோ இல்லாமல் இருக்க மயில்வாகனம் என்ன செய்து என்று தெரியாமல் முழிக்கிறார். உடனே சாமுண்டீஸ்வரி எதுக்கு இப்படியெல்லாம் செய்றீங்க என மயில்வாகனத்தை திட்டுகிறாள். மகேஷ் எடுக்கும் முடிவு. அதனைத் தொடர்ந்து மயில்வாகனம் தன்னை சிக்க வைத்த மகேஷை ஏதாவது செய்ய வேண்டுமென யோசிக்கிறான். இந்த சமயத்தில் துர்கா காரில் இருந்து ஒரு பொருளை எடுக்கச் செல்ல ரவுடி ஒருவன் அவளிடம் பிரச்சனை செய்கிறான். மயில்வாகனம் தடுக்கப் போக ரவுடி அவனை அடிக்கப் போக மகேஷை சிக்க வைக்க திட்டமிடுகிறான். அதாவது, என் குடும்பத்துல என்னை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல கையவை என்று சொல்லி மகேஷை போட்டு விடுகிறான். அடுத்த நாள் காலையில் சாமியாடியிடம் குறி கேட்க எல்லோரும் தயாராக இருக்கின்றனர். மகேஷை பார்த்த சாமியாடி உனக்கெல்லாம் குறி சொல்ல முடியாது என துரத்தி விடுகிறார். அடுத்ததாக சாமுண்டீஸ்வரியை பார்த்த அவர், உன் பொண்ணு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், ஆனால் நீ நினைக்கிறவனுடன் நடக்காது என குறி சொல்கிறார். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.